ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் துளையடிக்கும் முறை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளையடிக்க தேவையான உபகரணங்கள். கதவு சட்டத்தில் துளையடிக்க தேவையான உபகரணங்கள்: கால்ரைக்கா காடி உளி அல்லது அரேஞ்சி காடி உளி. இதற்கு இன்னொரு பேர் உண்டு, சிறுவ உளி. 1.25 மற்றும் 2 இன்ச்சு உளி. ஒரு மழுக்கம்பி. இப்போ ஒரு 3 1/2 சட்டை எடுத்துக்குவோம். இந்த எட்ஜிலிருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ரைட் ஆங்கிளில் போட்டு இழுத்து வரைவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கதவு சட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கதவு சட்டத்தை அப்படியே இதில் வச்சு மார்க் பண்ணுறோம். இந்த கதவு சட்டம் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த திறனை இருக்குல்ல, அதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வீசம் கம்மியாக மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே இழுத்து வரைக்கிறோம். இந்த பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு வரையாச்சு. இந்த தொலை இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு இந்த 3/4 இன்ச்சை விட்டுட்டு அது சென்ட்ரலாக தொலை. இது மாதிரி 4 பக்கமும் இழுத்து வரைக்கிட்டு அந்த தொலை அந்த 3/4 இன்ச்சையை விட்டுட்டு தொலை அடிக்கணும். இப்போ வாங்க இந்த 1/2 இன்ச்சை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேப் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ இந்த 1/4 இன்ச்சு வீசம் மார்க் பண்ணுறோம். இந்த இதுலேருந்து இங்கிட்ட 1/4 இன்ச்சு வீசம், அதேமாரி அங்கிட்டும் 1/4 இன்ச்சு வீசம். இப்போ சென்டரில் 1/2 இன்ச்சு ஷூராக இருக்கும். ஓகேங்களா? இது கரெக்டாக ஷூராக இருக்குது. இப்போ அடுத்து கால்ரைக்கை வழியை எடுத்துக்கணும். கால்ரைக்கை வழிக்கு தான் இப்போ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. பக்கத்துக்கு வீசம் கேப் இருக்கும். இப்போ இதை அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சரி, இப்போ வாங்க தடுத்து தொலை அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அந்த 1.25க்குள்ளே தான் தொலை அடிக்கணுன்ட்டு. 3/4 இன்ச்சையை விட்டுட்டு 1/2 இன்ச்சையும் விட்டுட்டு அது சென்டரில் தான் அடிக்கணும். இப்போ அந்த 1/2 இன்ச்சையை விட்டுட்டு தடுக்கிறோம். ஃபுல்லாக தடுத்து இதுமாரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதை இப்போ திருப்பி வச்சுட்டு இந்த திறனை எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்றையை நல்லா ஊனிக்கிட்டு தொலை அடிக்கிறதுக்கு வரவு கட்டை கட்டி இப்போ தொலை அடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கால்ரைக்கா ஒளியை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஊனம் ஊன்றோம். ஒரு ஊனம் விட்டு பக்கத்தில் ஒரு ஊனம் ஊன்றோம். சாட்சி இந்த தூளை கரெக்டாக எடுக்கணும். அந்த தூளை எடுக்கும்போது இந்த பக்கத்தில் உள்ள திறனையை உடச்சிடக்கூடாது, மெதுவாக எடுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இந்த மாதிரி பாருங்கள். அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி எடுத்துடணும். அதை ஸ்ட்ரைட்டாக ஊனி அடுத்து ஒரு ஊனு பக்கத்தில் வச்சு ஒரு ஊனு அப்படியே அந்த தூளை மெதுவாக எடுத்துடணும். தொலை அடிக்கும்போது இடது கால் முட்டி சட்டத்துக்கு மேலே இருக்கணும். அதேமாரி பற்றை கீழே தொலைக்கு நேராக இருக்கணும். ஏன் நேராக இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் தொலையை பொக்கும்போது உளி போய் தரையில் குத்தாது. அது குத்தாமல் இருக்கிறதுக்கு தான் இதை கட்டையை அதுக்கு நேராக வச்சுக்கணும். தொலைக்கு பக்கத்தில் கணு சட்டமாக இருந்ததுனாக்கா நீங்கள் தொலையை தள்ளி வச்சு அடிக்கும்போது சட்டம் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி தொலை அடிக்கிறதுன்னு தெளிவாக பாருங்கள். உங்களுக்காக தான் நான் பொறுமையாக தொலை அடிக்கிறேன். அதை பாருங்கள், அந்த தூளெல்லாம் எவ்வளோ அழகாக மெதுவாக எடுக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக அடிக்கணும். இது பாதி தொலை அடித்தாச்சு. இப்போ அதை சுத்தம் பண்ணிக்கும். அந்த சைடில் அந்த கன்றையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கும். அந்த கன்றையை மட்டும் விட்டுருங்க, லாஸ்ட்டாக சுத்தம் பண்ணிக்கலாம். இது ஜன்னல் தட்டிங்கிறனால தொலையை திறந்து விட்டுறணும். இப்போ சைடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்குவோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் புரியும்.
உங்களுக்கு இந்த கார்பெண்டர் தொழிலில் எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்டில் டைப் பண்ணி போடுங்க. நான் அந்த மாதிரியான வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம், ரிப்ளை பண்ணுறேன். இந்த மரம் வந்து வேங்க மரம் நண்பர்களே. இந்த வேங்க மரம் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்தாலும் அடிக்கலாம், ஈரமாக இருந்தாக்கா தங்கமாச்சு. ஈரமானாக்கா சலசலன்னு உளி வச்சதே தெரியாது. அவளுக்கு டக்கு டக்குன்னு அடித்து தூக்கி போட்டு போயிடலாம், தொல்லை அடிக்கிறாதான். ஆனால் இதில் வந்து சாயம் இறங்கும். அதில் உள்ள பால் வந்து நம்ம இப்போ ஒயிட் பனியெல்லாம் போட்டு போனீங்கன்னா வேலைக்கு அந்த பனியன் கலரே மாறி போயிடும், ப்ரௌன் கலராக மாறிடும். ஒரு பாதி சுத்தம் பண்ணியாச்சு, அடுத்த பாதியை தொலை அடிப்போம். அதே சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு எப்படி அடித்தோமோ அதேமாரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஊனிக்கிட்டு அடுத்து காலிஞ்சி தள்ளி வச்சுட்டு அடிக்கணும். வேங்க மரத்தில் தொலை கூரை அடிக்கணும்னாக்கா உடனே வேலைக்கு வந்துடும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், அடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் அதை வேலை செய்கிறது, அந்த மரத்தை வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் சில பேர் ஹெல்ப்பர் பட்டறைக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா தொலை அடிக்க தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஒரே சைடாக அடித்து பின்னாடி வந்து 2 சைடு மாற்றி அடிக்காமல் ஒரே சைடாக அடித்து பின்னாடி வர ஃபுல்லாக அடித்து பின்னாடி வந்து உடச்சி விட்ருவாங்க. அதுமாரிலாம் எனக்கும் நடந்திருக்கு. நானே அதுமாரி பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு அப்போ தான் எனக்கு திட்டம் போது தான் தெரிஞ்சது அடிக்க முடியும். அதை திருத்திக்கிட்டேன். அதுக்கு பேர் ஆர்வ கொலான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுங்க உங்களுக்கு பொறுமையாக தெளிவாக நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லிடுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவை. இப்போ பாருங்கள், பொத்தாச்சு. இதுக்கப்புறமா தான் அந்த சைடு வந்து சுத்தம் பண்ண கன்றையை. உங்களுக்கு தொலைக்கூறு அடிக்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் இது பட்டறையில் சேர்ந்து வேலை பார்க்கலாம். கூப்பிடுவாங்க. மெயினாக அது தொலைக்கூறு அடிக்க தெரிஞ்சுக்கணும். தொலைக்கூறு அடிக்க தெரிஞ்சு கற்றுக்கிட்டு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து சம்பளமும் கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. அதே சமயம் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். தொலையே அடிக்க தெரியாமல், கூரை அடிக்க தெரியாமல், உளித்துட்டு தெரியாமல் நம்ம போய் ஒரு பட்டறையில் வேலை தாங்கலான்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க வந்து யோசிப்பாங்க. அதே சமயம் வேலை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெயின் தேவை தொலை அடிக்கணும், கூரை அடிக்கணும், உளி திட்டணும். இதுதான் அவங்களுக்கு மெயின். ஸோ நீங்கள் முறையாக தொலைக்கூரை அடிக்க கற்றுக்கிட்டு பட்டறைக்கு போங்க. இந்த மரத்தில் வந்து கணு பிசுறு அதிகமாக இருக்கும். கணு மேக்ஸிமம் இருக்காது. கணு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது தான். அது கணு கரெக்டாக அந்த தொலைக்கிட்ட வர மாதிரி இருந்துச்சுனாக்கா இது வந்து நல்லா ஈரமாக இருக்கிறனால நீங்கள் அடிக்கும்போது அது எந்த இதுக்கோ அதுக்காண்டி குழந்துக்கும். கணு எந்த வாவில் இருக்கோ அந்த இதுக்காண்டி குழந்துக்கும். அதெல்லாம் ஆனால் அடிக்கலாம், கணு இருக்கிறதே அடிக்கலாம். கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் கணு அடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கணு இல்லாத சட்டமாக எடுத்து தொலை அடிக்க கற்றுக்கணும். இந்த தொலையை இன்னமும் ஸ்பீடாகவும் அடிக்க முடியும். உங்களுக்காண்டி நான் வந்து ஸ்லோவாக அடித்து காட்டுறேன், ஓகேங்களா? நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காண்டி எவ்வளோ மெதுவாக அடிக்க முடியுமோ அவ்வளோக்கு பொறுமையாக உங்களுக்கு கற்றுத்தரேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் லைக்கும் கமெண்டும் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் சொல்லலாம் கமெண்டு. அப்போக்கப்போ நான் இருக்கேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசுனா தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவும் பார்ப்பீங்க. அதனால தான் நான் வந்து இடையில பேசிக்கிட்டு இருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியாச்சு. இது சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த 6 இன்ச்சு இந்த 1.25 6 இன்ச்சுக்கு 1.25 தொலை சுத்தம் பண்ணியாச்சு. குறுக்கு சட்டம் மாட்டும்போது இந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணதை 45 டிகிரிக்கு கட் பண்ணிடணும்.
இப்போ 45 டிகிரி கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ நல்லா பாருங்கள். தொலையும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு